ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த பொங்கல் வரவான அயலான் மூவி ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரவிக்குமார் இயக்கியிருக்கிறார். ரகுமானோட இசையில் கொடப்படி ஜே ராஜேஷ் மற்றும் டி ராஜாவோட தயாரிப்பில் ராகுல் பிரீத்தி சிங் ஹீரோயினியாகவும், அம்மா ரோலில் பானுப்ரியாவும், நெகட்டிவ் ரோலில் இஷா கோபிகர் ஷர்தத் கேல்கரும், காமெடி ஆக்டராக யோகி பாபு, கருணாகரன், பாலா மற்றும் சரவணன் உள்ளிட்ட அனைத்து நட்சத்திரங்களும் நடித்து மிகுந்த எதிர்பார்ப்போடு வெளிவரப்பட்ட இந்த படம் தொடங்கியது 2017ஆம் ஆண்டு. ஆனால் பல காரணங்களால் இப்போது தான் வெளிவந்தது. இந்த கதையோட சுருக்கத்தை பார்த்தோம்னா, இயற்கையை மட்டுமே நம்பி வாழ்கிற மக்கள் மத்தியில் உள்ள எல்லார்லேயும் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. உலகில் காலநிலை மாறுபாட்டால் விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுபவர் நம்ம ஹீரோ. விவசாயத்தையே விட்டுட்டு சென்னைக்கே வந்துடுறாரு. அங்கே தான் ஒரு ஏலியன் தரையிறங்குது. பின்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு இயற்கைக்கு நிகரான சக்தி இந்த உலகத்தில் அறிவியலுக்கும் இருக்குது, அதை வச்சு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற வில்லங்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட கதை. இதில் ஹீரோ மற்றும் ஏலியன் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி காமெடி வடிவில் மக்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் அப்படின்றதான் சூப்பராக சொல்லியிருக்காங்க. கதையில் பானுப்ரியாவுக்கு கம்மியான ரோல் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. கதை நாயகி அதாவது நம்ம ராகுல் பிரீத்தி சிங் வழக்கமாக சிவகார்த்திகேயன் படத்தில் வர மாதிரி தான் இந்த படத்துலையும். ஹீரோ சோர்ந்து போகிறப்பெல்லாம் உற்சாகம் கொடுக்கறது தான் நம்ம ஹீரோயினியோட வேலையாக இருக்கும். மற்றபடி ஹீரோயினிக்கு தனியாக எந்த கதையும் இல்லை. குறிப்பாக இந்த படத்தில் பார்க்க வேண்டியது விஎஃப்எக்ஸ் எடிட்ஸ் டீம். இதுவரை தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல எடிட்ஸ் பங்கு மிகப்பெரியது அப்படின்னே சொல்லலாம். ஏலியன் வர காட்சிகள், சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் வர இடங்கள் எல்லாம் தெறிக்க விட்டுட்டாங்க. நெகட்டிவ் ரோல் இவங்களை பற்றி சொல்லணும்னா, இந்த இடத்துல வில்லன் கேரக்டரை விட இவங்க தான் மாஸ் அதிகம். குறிப்பாக இவங்க பண்ணியிருக்கிற காட்சி எல்லாமே விசில் பறக்க வைக்கிற மாதிரியும் மெய் சிலுக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. 10 ஆண்டுக்கு அப்புறமா சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க மாஸ் லெவல் பண்ணியிருக்காங்க அவங்களோட சீன்ஸ் எல்லாம். அடுத்து பார்த்தோம்னா காமெடி. யோகி பாபுவும் கருணாகரனும் மாறி மாறி காமெடி பண்ணுவாங்க. தேவையான இடங்களில் வழக்கம் போல் உதவியிருக்காங்க. படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகும். அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்களோட காமெடி படத்துக்கு ஒரு ஊண்டுகோலாக அமையுது. அடுத்து நம்ம கதையோட குட்டி ஹீரோ ஏலியன் பற்றி சொல்லணும்னா, விஎஃப்எக்ஸ் பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏலியனோட வாய்ஸ், சித்தார்த் வாய்ஸ் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குதுன்னு சொல்லலாம். மியூசிக் ரகுமான் பிஜிஎம்க்கும் பேக்ரவுண்டுக்கும் முக்கியத்துவம் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் வழக்கமாக எதிர்பார்க்குற இசை புயல் எங்கேயோ மிஸ் ஆகியிருக்காரு தான் சொல்லணும். பாடல்கள்னு பார்த்தோம்னா, ஒரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பாடல்கள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அயலான் பாடல்கள் என்னன்னு பெரும்பாலும் கேட்குற வரையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வசனங்கள் இயற்கை பற்றியும் அறிவியல் பற்றியும் மிக எளிதில் நடுத்தர மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க வசனங்கள். மொத்தத்தில் காமெடி கலந்த அறிவியல் படம்னு சொல்லலாம். இந்திய சினிமாவில் இது ஒரு புது முயற்சி. பிகே படத்துக்கு அப்புறம் குழந்தைகளை கவரும் வண்ணம் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. இது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த படமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் பாகம் விறுவிறுவிறுன்னு இருக்கிற மாதிரியும், 2ஆம் பாகம் அப்படி இல்லை, சற்று வழுவழ என்று தான் சொல்லலாம். குறிப்பாக ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சண்டை காட்சிகள் ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்க. பட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த பொங்கல் விடுமுறையில் குடும்பத்தோடு சேர்ந்து அயலான் படத்தை கண்டு மகிழுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
நமது HRISS டிஜிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ.